ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9ல் இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆவலை வெயிட் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க. அப்படி இருக்கிற நிலைமையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி உள்ளே வந்தோடனே பல விஷயங்களை பற்றி பேச போகிறாரு. அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு பெல் ஐக்கான் இருக்கிறதால பிடிச்சிங்க. அதாவது விஜய் சேதுபதி வந்தோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அங்கே இருக்கிற ஆல் கண்டஸ்டன்ஸ் பற்றி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் பிக் பாஸ் வீட்டுக்கு போனால் நல்லாயிருக்கும், ஏன்னா என் லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பல வாட்டி பார்த்திங்கன்னா அங்கே உள்ளே போகிற கண்டஸ்டன்ஸ் எல்லாமே பிளான் பண்ணி தான் உள்ளே போவாங்க. அப்படி இருக்கிற நிலைமையில் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே போயிருக்கிற அந்த 20 பேருமே ரொம்பவே பார்த்திங்கன்னா ஏன்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு கண்டஸ்டன்ஸை சூஸ் பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே பார்க்க வச்சுட்டாங்க விஜய் டிவி. அப்படி இருக்கிற நிலைமையில் இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நந்தினி உள்ளே போயிருந்தாங்க இல்லையா, அதை பற்றி கன்ஃபார்ம் விஜய் சேதுபதி பேசி ஆவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க உள்ளே வந்தாங்க, அவங்க ஃபேமிலி விஷயத்தை இப்படிலாம் நடந்துச்சு, அம்மா அப்பா எல்லாமே இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 2018 அந்த டைமில் இருந்தே ரொம்பவே இதுவாக இருந்துச்சு. அதுவும் இந்த லாக்டவுன்லலாம் என்னால் இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன், அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டோரி கேட்கும்போது எல்லாருக்குமே ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எதுக்கு போனானே தெரியாமல் என்னால் பொய்யா இருக்க முடியாது, என்னால் நடிக்க முடியாது, கண்டென்ட்டுக்காக இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. அதை பார்க்கும்போது அது என்னடா எதுக்கடா உள்ளே போனால், நீ இதுக்கு உள்ளே போகாதவே வெளியவே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நந்தினி வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில விஷயங்களை பற்றி பேச போகிறாங்க. முக்கியமாக எஃப்ஜேவை பற்றி விஜய் சேதுபதி இன்றைக்கி ஒரு எல்லோ கார்டோ இல்லை ரெட் கார்டோ கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா பிக் பாஸ் சீசன் 7ல் அவர் எதுவுமே பண்ணல. அதாவது பிரதீப் அவரை பற்றி சில விஷயங்களை சொல்லி அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வீட்டை விட்டே வெளியே அனுப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் போன சீசன், அதாவது பிக் பாஸ் சீசன் 8ல் கூட பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கும். அதாவது சொருவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பிக் பாஸ் சீசன் 7 நினைக்கிறேன் நிக்சன் பண்ண வேலை. அதேமாரி இந்த சீசனில் பார்த்திங்கன்னா எஃப்ஜே பண்ணியிருக்காரு. அது அப்படி திவாகரை பற்றி அப்படி சொன்னது. அதுக்கப்புறமா ஒரு பக்கம் குமதன் அவர் சொல்லியிருக்கார் இல்லையா, கமுருதன் அவர் அப்பப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக பேசிகிட்டு இருக்காரு. அவரும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பிக் பாஸ் விளையாட போன மாதிரி எனக்கு தெரியல. அவருக்கும் ஏதாவது ஒரு வார்னிங் கொடுத்தே ஆகணும். இதை பற்றிலாம் ஒரு பிக் பாஸ் விஜய் சேதுபதி பேசுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னும் பல விஷயங்களை பற்றி, எதுக்காக உள்ளே போனீங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி பிக் பாஸ் விஜய் சேதுபதி இவங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் எந்தமாரி எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்தமாரி கண்டிப்பாக அப்படி தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.